அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்கல்ல, வெளியே நல்லா தான் இருக்கேங்க, எனக்கு உள்ளுக்குள்ள என் இருதயத்தில் நான் அழுது கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறைத்த துக்கம். அது உங்களுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத ஒரு காரியம், அந்த குடும்ப காரியமாக இருக்கலாம், வேலையில் பிஸ்னஸில் இருக்கிற சூழ்நிலையில் எந்த ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாதித்து இருக்கிறது. அதனால உங்களுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்கிறது இல்லை. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. உள்ளத்தில் விசாரங்கள் துக்கம் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. உள்ளத்தில் விசாரம் பெருகும் போது நம்முடைய உள்ளம் ஒரு ஆறுதலை தேடும். ஆறுதலற்று அப்படியே தவிக்கும். ஆறுதலே வராது. சில சமயத்தில் சில இழப்புகள், சில நிந்தைகள், சில நெருக்கங்கள், சில பாதிப்புகள் வந்துட்டா நம்முடைய உள்ளத்தில் அப்படியே விசாரம் பெருகி 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 அப்படியே ஒரு பாரமாய் அழித்து விடும். அப்போ ஒரு விரக்தி உள்ளத்தில் வந்துடும். அப்புறம் நம்முடைய மனசில் ஒரு சந்தோஷம் வராது, சாப்பிட மனம் வராது, தூங்க முடியாது, அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னா ஆறுதல். இந்த ஆறுதல் மனுஷனால் கொடுக்க முடியுமா? மனுஷனுடைய வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாது. அந்த நேரம் கொஞ்சம் அப்படியே தெரியும், அவ்வளோதான். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அவர் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்திட்டா அந்த விசாரங்கள் அப்படியே விலக்கி உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வந்துடும். தேற்றரவாளனாகி ஆறுதல் அளிக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும்படி ஜெபிக்க போகிறேன். ஜெபிங்க. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும். உள்ளம் விசாரத்தினால் நிறைந்திருக்கிறது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல, ஜெபிக்கவும் முடியல. நம்முடைய ஆறுதல்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். ஆவியானுடைய பிரசன்னம் இந்த மகனை நிரப்பட்டும், இந்த மகளை நிரப்பட்டும். சகலவிதமான ஆறுதலின் தேவனே, நம்முடைய ஆறுதலின் பிரசன்னம் அவளை ஆட்கொள்ளட்டும். ஆவியானுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். இப்பொழுது அந்த விசாரங்கள் விலகும்படி ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். இந்த மகனை, இந்த மகளை நிரப்பட்டும். அந்த காயங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆறுதல் உண்டாகட்டும்.